இந்த விழாக்களை கூப்பிடுறதுக்காண்டி உள்ள நம்பர், பெரிய நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட்ஸ் கொடுப்பேன், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். ஒரு கோஆர்டினேட்டராகவே கோஆர்டினேட்டர் ஆரம்ப காலகட்டத்தில் செயல்பட்டேன். அவங்க பெரிய ஃபிகர், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்களே டெவலப் ஆயிடுவாங்க, நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நான் ஃபுல்லாக அவங்களுக்கு கூட தான் இருந்தேன். ஒரு பெரிய மனுஷன், முன்னாள் எம்எல்ஏ நம்மளுக்காக பேசுறாரு, இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க, கண்டிப்பாக நம்ம குடும்பத்துறை இணைச்சி வச்சிருவாங்க நம்மளை. இதை வந்து எல்லாட்டையும் இப்போ பெரிய பலர் பேர் வச்சு குடும்பத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கப்பா அதெல்லாம் நல்லா மார்க் அந்தப்பா போயிருக்கிறான், வரப்போக இருக்க விடுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாராவது தர சொல்லுவாங்களா? அவர் நம்மளை சேர்த்து வச்சிருவாருன்ற அந்த நம்பிக்கையில தான் அவரோட நான் சேர்றேன் பெரியசியோடைய. ஆனால் உள்ரங்க வேற வெளிரங்க வேறன்னு அதை சொல்லவும் முடியல. இப்போ நம்ம சொன்ன யாரு கேட்பா? கருப்பள்ளி பண்ணை வந்து அதை வெளிப்படுத்தி அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம சொன்ன யாரு கேட்க போறா? அதனால நான் அதை அமைதியாகவே இருந்துட்டேன் அந்த விஷயத்துல. எப்போ புரிஞ்சுங்க இவர் நம்ம வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டாருன்றது? நீ திரும்பி வான்னு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க திரும்பி வான்னு? இந்து மதத்துக்கு நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு பலகர பெரிய வச்சு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் விளங்கினேன், இது வந்து சாத்தியமே இல்லை. இவங்க அவர் முஸ்லீம் மேடல பேசிக்கிட்டே முஸ்லீம் மார்க்கம் நல்ல மார்க்கம்னு பேசிக்கிட்டே இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். அப்படியே என்னடா அது இத்தனை வருஷமா நம்ம எதுக்காக இருந்தோமோ அதுவே ஒன்றும் இல்லைன்னு ஆயிப்போச்சேன்ற ஒரு விரக்தி எனக்குள்ளார அப்பதான் வந்துச்சு. இதை வந்து என்னுடைய சகோதரி மையமையாச்சு வெளிப்படையாவே செய்யறாங்க. அது வேற, நேரடியான எதிரி, நேரடியா சொல்றாங்க என்கிட்ட, நேரடியா எல்லாம் பண்றாங்க. ஆனா பலகர பெரிய வந்து வெளியில ஒரு போர்வை, ஆனா உள்ளுக்குள்ளார வேற ஒரு போர்வைன்றப்ப அதை சகிக்க முடியல நம்மளால.